த சப்ஸ்கிரைபர் cannot be reached அப்படின்னு பினாமி நம்பர் கூப்பிட்டீங்கன்னா வராது. யார் எப்படி எடுத்துட்டு போவான்னு தெரியல. திடீர்னு 100 கோடி 200 கோடி திடீர்னு காணாம போயிருச்சு, இல்ல வேற யாரோ பேருக்கு மாறிடுச்சு, தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டார், அல்லது நீங்க வந்து கன்னடா லாங்குவேஜ்லயோ அல்லது தெலுங்கு லாங்குவேஜ்லயோ அல்லது மலையாளம் லாங்குவேஜ்லயோ வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்கும். அப்போ பவர்ல இருக்கணும். பவர்ல இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து அந்த சொத்துக்களையும் மற்ற விஷயங்களையும் அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய அல்லது கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தெல்லாம் வந்து பாதுகாக்க முடியும். இதுதான் அதோடைய அடிப்படை காரணம். அப்போ நான் நல்ல பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் பிரதானமான நோக்கம் ஊழல் வழக்குகள் இருக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து இதுதான் அடிப்படை காரணம். அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தாவேக்காவில் வந்து இணைகிறார்கள், நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம், எங்ககிட்ட 10 எம்எல்ஏ இருக்காங்க 20 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னோடனே இதை தாவேக்கா ஏன் ஏற்றுக்குது அப்படின்றது தான் கேள்வி. அதை ஏன் பண்ணணும்? நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 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 என்ன சொல்ல ஒரு ஹை பெடஸ்டலில் போயிட்டு ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாரையும் வந்து ஊழல் சக்தி தீய சக்தி எல்லாம் பேசிட்டு நீங்கள் தூய சக்தின்னு சொன்னதுக்கு பிறகு தூய சக்திகள்லாம் ஏன் இதில் ஈடுபட வேண்டும்? இந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது கேள்வி. அது பொதுமக்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கிறதுக்கு நான் முக்கியமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக பார்க்குறது வந்து இந்த திமுக அதிமுக பாஜக இவங்க ஒரே கோட்டில் நேர்கோட்டில் இன்றைக்கி வந்து நின்று இருப்பது பல பேரை வந்து அதை அச்சப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன்.